கரூரில் 15 வயது பள்ளிச் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை அளித்த 19 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பெயிண்டரான யுவன் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை ஒருதலைபட்சமாக காதலித்துள்ளார். இந்நிலையில் கோயில் அருகே நின்றிருந்த மாணவியை கடத்திய இளைஞர் அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் யுவன் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலினின் இரும்புக்கரம் துருப்பிடித்திருப்பதால் போக்சோ குற்றங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரையில் இரு சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முதியவர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். மதுரை மாநகர் பகுதியில் தங்களது வீட்டு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோவில் இரு சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த முதியவர் ஒருவர் இரு சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார். இதுகுறித்து சிறுமிகள் தங்களது பெற்றோர்களிடம் கூறியதை அடுத்து சிறுமிகளின் உறவினர்களும் பெற்றோர்களும் பாலியல் தொல்லை அளித்த மதுரை எல்லீஸ் நகர் போடிலைன் பகுதியைச் சேர்ந்த அப்துல் மஸ்ஜித் கான் என்ற முதியவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இதையடுத்து சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.